4 மொழிகள் 30 ஆண்டுகள் நாயகி 200க்கும் மேற்பட்ட படங்கள் கோடிகளில் வசூல் வேட்டை இப்படி தமிழ் திரையுலகையே கட்டியாண்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் சாதனை பயணத்தை பற்றி பார்ப்போம் இந்த தொகுப்பில். நடிகை சரோஜா தேவி. இந்த பெயரை கேட்டதுமே தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவிற்கு வருவது கொஞ்சம் தமிழ் குரலும் கட்டி இழுக்கும் காந்த கண்களும் தான். கன்னடத்து பைங்கிலி, பொற்கால தமிழ் சினிமாவின் வசூல் மகாத்மியம் போன்ற பல புகழ் மாலைகள் இந்த கனவு கண்ணியை தேடி வந்து சூடிக்கொண்டன. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், NTR, ராஜ்குமார் உட்பட பல உச்ச நட்சத்திரங்களே காத்திருந்து கால்ஷீட் வாங்கிய இந்திய சினிமாவின் இன்றியமையாத அபூர்வ தாரகை சரோஜா தேவி. 4 மொழிகள், 30 ஆண்டுகள் கதாநாயகி, 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், வசூல் நாயகி என திரையுலகில் முடிசூடா மகாராணியாக வலம் வந்த சரோஜா தேவி இன்று நம்மோடு இல்லை. 87ஆம் அகவையில் வயது மூப்பினால் மீளா துயில் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் மைசூரு ராஜ்யத்தில் 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பூத்தது ராதாதேவி என்ற அழகிய பூ. கர்நாடகாவில் பிறந்த அந்த பூ பின்னாளில் தமிழகத்தையே தனது கண்ணசைவில் கட்டிப்போடும் என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. குடும்பத்தில் 4வது மகளாக பிறந்ததால் ராதாதேவியை தத்துக் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட மகளான ராதாதேவி 1955ஆம் ஆண்டில் 17 வயதில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படம் மூலம் சரோஜா தேவியாக சினிமா பயணத்தை தொடங்கினார். முதல் படமே தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பயணம் மிகவும் சவாலானது. பரதம், வாய்ப்பாட்டு, மேடை நாடகம் போன்ற கூடுதல் முகவரிகள் ஏதும் இல்லை. நடிப்பில் வழிகாட்டுவதற்கு போதிய பின்புலமும் இல்லை. ஆனாலும் தென்னக திரையுலகத்தின் உச்சாணி கும்பை தொட்டவர் சரோஜா தேவி. அதற்கு காரணம் கலையின் மீதான அவரது பக்தியும் சலியாத உழைப்பும். அவை இரண்டும் தான் அவரை கோலிவுட்டின் பக்கம் கூட்டி வந்தது. சரோஜா தேவியை தமிழகமே யார் இந்த தேவதை என்று கேட்க வைத்த படம் நாடோடி மன்னன். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரத்துடன் சேர்ந்து நடித்த முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அன்றைய தேதிக்கு 1 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்த முதல் படம் என்ற பெருமைக்கும் சொந்தமானது. எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் சரோஜா தேவி. திருடாதே, நான் ஆணையிட்டால், தாய் சொல்லை தட்டாதே, அன்பேவா, படகோட்டி, பணம், ஆசை முகம் என இருவரும் இணைந்து நடித்த அத்தனை படங்களும் அமோக வெற்றி பெற்றன. ஏற்ற நாயகி என்று திரையுலகமே போற்றி பாடியது. இந்த புரிதலால் பின்னாளில் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சர் ஆனதும் தனக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக சொல்லி அரசியலுக்கு அழைத்ததாகவும் அந்த வாய்ப்பை தான் மறுத்ததாகவும் ஒரு நேர்காணலில் சரோஜா தேவியே கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி எம்ஜிஆர் ஒருபுறம் என்றால், தமிழ் சினிமாவின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்த திரைப்பயணம் மற்றொரு புறம். சிவாஜி கணேசனுடன் 22 படங்களில் நடித்துள்ளார் சரோஜா தேவி. அதிலும் ஆலயமணி, பாகப்பிரிவினை, பாலும் பழமும், புதிய பறவை போன்ற படங்கள் இன்றளவும் அழியாத காவியங்கள். குறிப்பாக புதிய பறவை, பாகப்பிரிவினை போன்ற திரைப்படங்களில் சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு ஈடு கொடுத்து சரோஜா தேவி நடிப்பு திறனை வெளிப்படுத்தியது ரசிகர்களை கலங்கச் செய்தது. இது மட்டுமின்றி ஜெமினி கணேசனுடன் இணைந்து நடித்த கல்யாண பரிசு திரைப்படம் கொடுத்த வெற்றி சரோஜா தேவியை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியது. இப்படி தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், தெலுங்கில் NT ராமாராவ், நாகேஸ்வர ராவ், கன்னடத்தில் ராஜ்குமார் என 4 மொழி திரையுலகில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ஒரு தலைமுறை ரசிகர்களின் கனவு நாயகியாகவே வாழ்ந்திருக்கிறார் சரோஜா தேவி. இவரது இயல்பான நடிப்பு, வசீகரமான புன்னகை மற்றும் கதாநாயகர்களுடன் இணக்கமான ஜோடி பொருத்தம் ஆகியவை இவரின் புகழ் உச்சிக்கு வலு சேர்க்கும் தூண்கள்.
அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் நடிகை சரோஜா தேவியையே சேரும். இப்படி தமிழ் சினிமாவின் ஐகானாக வலம் வந்த சரோஜா தேவி கடைசியாக சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த நடிப்புகளை பார்த்து மலையாள சினிமா இயக்குனர்கள் சரோஜா தேவியை சிவப்பு கம்பளம் விரித்து அழைப்பு விடுத்தனர். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மலையாள நடிகைகள் முண்டு எனப்படும் உடையணிந்து நடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனால் கோடி கோடியாய் கொட்டிக் கொடுத்த போதும் மலையாள சினிமா பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்று சரோஜா தேவியே கூறியுள்ளார். தமிழ் சினிமாவிலும் கவர்ச்சி காட்டி நடிக்காத நடிகைகளுள் சரோஜா தேவி ஒருவர். சினிமா வாழ்க்கையில் ஏறுமுகங்களை சந்தித்த இந்த கன்னடத்து பைங்கிளிக்கு இல்லற வாழ்க்கை பல இழப்புகளை கொடுத்தது. 1967ஆம் ஆண்டு ஸ்ரீஹர்ஷா என்ற இன்ஜினியரை சரோஜா தேவி திருமணம் செய்து கொண்டார். இந்திரா, கௌதம் ராமச்சந்திரன் என்ற பிள்ளைகள் பிறந்தனர். அக்கா மகளையும் தத்தெடுத்து வளர்த்து வந்தனர். அதன் பிறகு சில காலம் சினிமாவை விட்டு விலகிய சரோஜா தேவி கணவனின் தூண்டுதலால் மீண்டும் படங்களில் நடிக்கத் தொடங்கினார். சரோஜா தேவிக்கு ஆகச்சிறந்த வழித்துணையாக இருந்த ஸ்ரீஹர்ஷா 1986ஆம் ஆண்டு உடல் நலக்குறைவால் இறந்தார். அதன் பிறகு வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்தினார். ஆனால் வளர்ப்பு மகள் இளம் வயதிலேயே இறந்து போனது சரோஜா தேவிக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புகழ் கோபுரத்தின் உச்சியில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த சரோஜா தேவிக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. பல மாநில அரசுகளின் விருதுகளையும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் பெற்றுள்ளார் சரோஜா தேவி. தமிழ் திரைப்பட உலகில் 1960-70களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த சரோஜா தேவி பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் 87வது வயதில் மண்ணுலகை விட்டு மறைந்தார். இவரின் மறைவுக்கு பல அரசியல் தலைவர்களும் திரை நட்சத்திரங்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் புகழஞ்சலி செலுத்தினார்கள். தசவார கிராமத்தில் உள்ள பண்ணை தோட்டத்தில் சரோஜா தேவியின் தாய் ருத்ரம்மா சமாதி அருகிலேயே அரசு மரியாதையுடன் அவரது உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோடி ரசிகர்களின் மனதில் தங்க தாரகையாக ஜொலித்த சரோஜா தேவி ஒரு மாபெரும் சகாப்தம். சினிமா என்ற சொல் இருக்கும் வரை சரோஜா தேவியின் புகழ் என்றென்றும் நினைவு கூறப்படும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.